எம்ஜிஆரை விரும்புகிற நேசிக்கிற எல்லாருக்கும் தெரியும் அது தீய சக்தின்னு. அதே மாதிரி அம்மையார் ஜெயலலிதா அவர்களை நேசிக்கிற எல்லாருக்கும் தெரியும் அது தீய சக்தின்னு. அதே மாதிரி தம்பி விஜய் அவர்களை நேசிக்கிற அவ்வளவு பேருக்கும் தெரியும் இது தீய சக்தின்னு. வணக்கம் நேயர்களே, எல்லாம் எப்படி இருக்கீங்க? இந்த வருஷத்தோட கடைசி நாட்களுக்கு வந்துட்டோம். நம்ம இந்த வருஷம் ரொம்ப நல்லா போச்சா அப்படின்னு பார்த்தீங்கன்னா, ரொம்ப மன சங்கடத்தோடு நிறைய விஷயங்கள் நடந்திருக்கு. அதனால நல்லா போச்சு அப்படின்னு சொல்கிற சந்தோஷமான சூழலில் இந்த ஆண்டு இல்லை. வர்ற ஆண்டாவது 2020 26லையாவது மக்கள் செழிப்பாகவும் நல்லாவும் பசி பட்டினி இல்லாமல், எதுக்காகவும் போய் லஞ்ச லவணியம் இல்லாமல், கஞ்சா இல்லாமல், போதை இல்லாமல் ஒரு தமிழ்நாட்டை பார்க்கணுன்னு ரொம்ப நாளாக ஒரு ஆசை இருக்குது. அதுக்கான வாய்ப்பை நம்ம தான் ஏற்படுத்தி கொடுக்கணும். நம்ம 2026 எலெக்ஷன் வருது. ஒரு 100 நாளில் எலெக்ஷன் வருது. அதில் கண்டிப்பாக ஒரு சிறந்த கட்சியை தேர்ந்தெடுக்கணும். நமக்காக தான் புது கட்சி ஒருத்தர் ஆரம்பிச்சிருக்காங்க. அவங்களுக்கு எந்த விதமான இதில் லாபமும் கிடையாது. இஷ்டத்துக்கு யார் வேணால் எது வேணால் பேசலாம். டிவிகேக்கு அவங்க ஏன் அந்த அணியை விட்டுட்டு வராங்க, அதுக்கு இதுக்குன்னு என்ன வேணால் பேசலாம். ஆனால் அவங்க பார்த்திங்கன்னா மலேசியா மேடையில் வச்சு சொன்னாங்க, இது நான் மக்களுக்காக 33 வருஷம் நான் அரசியலில் இறங்குறேன். என் சினிமாக்காக இந்த மக்கள் 33 வருஷம் என் பின்னாடி இருந்தாங்க, நான் இப்போ அவங்களுக்கு பின்னாடி நிற்க விருப்பப்படுறேன்ட்டு ரொம்ப அழகாக சொன்னாங்க. கண்டிப்பாக அந்த மாதிரி ஒரு நல்ல உள்ளங்கள் வரும்போது கண்டிப்பாக ஏதாவது ஒரு நல்ல விஷயங்கள் தமிழ்நாடு மக்களுக்கு நடக்கும்ன்ற எதிர்பார்ப்போடு நான் இந்த உரையை தொடங்குகிறேன். கண்டிப்பாக நீங்களும் இந்த அவல ஆட்சி போய் நல்ல விஷயங்கள் நடக்கணும்னா நம்ம முயற்சி முக்கியமாக இருக்குது, ரொம்ப முக்கியமாக இருக்குது. மக்களாகிய நாம தான் என்ன பண்ணுறோன்னா, மீண்டும் மீண்டும் இந்த இந்த திராவிட மாடல்னு சொல்லிக்கிட்டு இப்படி பொய் சொல்லிக்கிட்டு அலைகிற இப்படி ஒரு கேவலமான ஒரு கட்சிக்கு நம்ம ஓட்டு போடுறதா வேண்டாமான்னு நீங்கள் கண்டிப்பாக முடிவு எடுக்கணும். தீய சக்தி எம்ஜிஆரை விரும்புகிற நேசிக்கிற எல்லாருக்கும் தெரியும் அது தீய சக்தின்ட்டு. அதே மாதிரி அம்மையார் ஜெயலலிதா அவர்களை நேசிக்கிற எல்லாருக்கும் தெரியும் அது தீய சக்தின்னு. அதே மாதிரி தம்பி விஜய் அவர்களை நேசிக்கிற அவ்வளவு பேருக்கும் தெரியும் இது தீய சக்தின்னு. அப்படி இந்த முப்பெரும் தலைவர்களும் சேர்ந்த ஓட்டுக்கள் எங்கே வர வேணும்னா கண்டிப்பாக ஒரு டிவிக்கு தான் வரணும். கண்டிப்பாக வரும் அப்படின்ற எதிர்பார்ப்போடு இந்த அடுத்த ஆண்டை ரொம்ப சிறப்பாக புத்தாண்டு வாழ்த்துக்கள் சொல்லி நான் வரவேற்கிறேன். நன்றி, வணக்கம்.